ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வச்சு தான் ஒரு புலாவ் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு புலாவ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். லிங்க்கு தரேன், பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது கூட கொஞ்சம் சோம்பு, கசகசா, எல்லா ஸ்பைசஸும் போடல. அப்புறம் கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, உருளைக்கிழங்கு, இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் இதையும் சேர்த்தாச்சு. இப்போது காய் நல்லா வதங்கி வரட்டும். வேறு எதுவும் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இந்த காய் ஒரு அரை பதத்துக்கு வதங்கி வரட்டும். மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அரை பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதையும் போட்டு கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சது அதையும் சேர்த்தாச்சு. மல்லித்தூள், பச்சை மிளகா, சீரகத்தூள், இது மிளகுத்தூள். மல்லி, மிளகு, சீரகம் இது எல்லாமே வீட்டில் ரெடி பண்ண தூள் தான். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்குறனால. அப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணி, இதுக்கு நான் மட்டை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுறோம். இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சாச்சு, அதையும் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டாச்சு. இப்போது அருமையான பூசணிக்காய் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. அட் த சேம் டைம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய பண்ணி கொடுங்க. நிறைய பேர் சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நான் சைட் டிஷ்ஷாக முட்டை தான் வச்சுருந்தேன். லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். மிச்சம் வைக்காமல் கொண்டு வருவாங்க. பாக்ஸ் காலியாக தான் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.